வணக்கம் 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 நண்பர்களே. இது நியாயமா? கர்ப்பிணி பெண்கள் நிதி உதவி திட்டத்தில் கூட நீங்கள் ஊழல் செய்வீங்களா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேள்விகள் எழுப்பியிருக்கிறாரு. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தான் அண்ணாமலை. அவர் இன்றைக்கி காலையில் கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படுற அந்த நிதி உதவி குறித்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கையில் கூட பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு, அதாவது கர்ப்பிணி பெண்கள் நலனுக்காக மத்திய அரசு பார்த்திங்கன்னா மாத்ரு வந்தனா திட்டத்தை பார்த்திங்கன்னா கடந்த 2017ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா அன்னையிலிருந்தே நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டுச்சு. ஸோ அதில் தமிழகத்தில் 1987ஆம் ஆண்டு முதல் பார்த்திங்கன்னா இது செயல்பட்டு வந்துட்டுருக்கு. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்துடன் இணைந்து இந்த கர்ப்பிணி பெண்களுக்கான 5 தவணைகளாக ரூபாய் 14,000 மற்றும் 4,000 மதிப்புள்ள ஊட்டச்சத்து பெட்டகமும் வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் மத்திய அரசு இந்த திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு ரூபாய் 257 கோடி பார்த்திங்கன்னா நிதி வழங்கியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிதியில் கடந்த 2 ஆண்டுகளாகவே பல்வேறு காரணங்களால் பார்த்திங்கன்னா இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த நிதி உதவி வழங்கப்படலை அப்படின்ற மாதிரி ஊடகங்களில் செய்தி வந்துட்டுருக்கு. ஸோ இதில் ஊழல் திமுக அரசின் மெத்தன போக்கு பார்த்திங்கன்னா தமிழக பாஜக கடுமையாக கண்டிக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. தமிழகத்தில் ஊழல் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மக்கள் நலத்திட்டங்கள் ஒவ்வொன்றாக பார்த்திங்கன்னா முடக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. மகளிருக்கு வழங்கப்பட்டு வந்துட்டு இருந்த அந்த தாலி தங்கம் திட்டத்தை நிறுத்திட்டாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பட்டியல் பிரிவு பார்த்திங்கன்னா மக்களுக்காக மத்திய அரசு வழங்கிய பல்லாயிரம் கோடி நிதியை பார்த்திங்கன்னா பயன்படுத்தாமல் திருப்பி வழங்கிட்டாங்க. அதாவது திருப்பி மத்திய அரசுக்கு அமைச்சிட்டதாக சொல்கிறாரு. ஸோ தமிழக பள்ளி மாணவர்களை தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளுக்கு அனுப்பாமல் அவர்கள் வாய்ப்பே பார்த்திங்கன்னா பறிச்சிட்டாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கான நிதி உதவி திட்டத்தை கூட பார்த்திங்கன்னா கடந்த 2 வருஷமாக முடக்கி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ அந்த தகவலை தான் பார்த்திங்கன்னா கண்டிக்கும் விதமாக ஷேர் பண்ணியிருக்கிறாரு. கர்ப்பிணி பெண்களை அலைக்கழிக்கும் மெத்தன போக்கை பார்த்திங்கன்னா நான் ரொம்பவும் கண்டிக்கிறேன். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி திமுக அரசை தமிழக பாஜக சார்பில் வலியுறுத்தியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். இந்த செய்தி தகவல் இத்துடன் முடிவடைகிறது. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.